எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன். ITR 1 ITR 4க்கான இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கான வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒரு 2 days பிஃபோர். அதை ஃபைல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டியூ டேட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா 7 lakhs வரைக்கும் இன்கம் காமிக்கலாம். இதே டியூ டேட் முடிஞ்சு பண்ணினீங்கன்னா 7 lakhsக்கு 5,000 நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதாவது பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே காமிக்கிறீங்கன்னா 1000 ரூபா பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால as early பாசிபிள் உங்களோட ரிட்டனை வித்தின் டியூ டேட்டுக்குள்ளே வித்தின் தி மந்த்துக்குள்ளேயே ஃபைல் பண்ணுறதுக்கான விஷயத்தில் பாருங்கள். அது மாதிரி ரீஃபண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் as early ஃபைல் பண்ணுறீங்களோ அப்போ தான் ப்ராசஸ் ஈஸியாக நடந்து சீக்கிரமாக ரீஃபண்ட் வர்றக்கான் இருக்கும். உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரீஃபண்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலிருந்தே ஃபைல் பண்ணுறதுக்கான விஷயத்தில் ஈடுபடுங்க. ஏன்னா நீங்கள் லேட் பண்ணி ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா டியூ டேட்டில் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் ரிட்டர்ன் ஃபைல் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி ரீஃபண்ட் உங்களுக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால as early பாசிபிள் உங்களோட ரிட்டனை ஃபைல் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் ரிட்டனை டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணுற சம்மந்தமான தகவலை அப்போதைக்கப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேலரி கேஸ் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் கேஸ் இருக்கிறவங்க, 44 அடியில் ஃபைல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வித்தின் தி டியூ டேட்டுக்குள்ளே as early பாசிபிள் உங்கள் ஆடிட்டரை சொல்லி பயன்படுத்திங்க. வேறு யாருக்காச்சும் ஃபைல் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குதுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.